श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने। आपदामपहस्तारं दातारं सर्वसम्पदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पदये नमः। श्रीरामं रघुकुलतिलकं शिवधनुषागृहीत सीताहस्तकरम् अङ्कुल्याभरणशोभितं चूडामणिदर्शनगरम् आञ्जनेयम् आश्रयं वैदेहि मनोहरं वानरसैन्यसेवितं सर्वमङ्गलकार्यानुकूलं सततं श्रीरामचन्द्रपालय माम्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकम्। राम राम तारकं सदा भजो रे, राम नाम तारकं सदा जपो रे, राम नाम तारकं सदा भजो रे, राम नाम तारकं सदा भजो रे, राम नाम तारकं सदा जपो रे, राम नाम तारकं सदा भजो रे। போன காணொளியில் ராமன் தன்னோட வானர படைகளோட லங்கைக்கு வந்து சேர்ந்து அடுத்த நாள் போர் ஆரம்பிக்கிறதுக்கு வியூகத்தெல்லாம் வகுக்கிறான்னு பார்த்தோம் இல்லையா. அடுத்த நாள் காத்தால் போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ராஜநீதிப்படி ஒரு தூதனை அனுப்புகிறான், அங்கதனை தூதனை அனுப்புகிறான் ராவணன் கிட்ட. இந்த போரை தவிர்க்கணும்னா நீ சீதையை ராமன் கிட்ட ஒப்படைச்சிட்டு சரண் அடைஞ்சிடு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். ஆனால் ராவணன் அதை கேட்கலை. உடனே போர் ஆரம்பிக்கிறது. வானரர்கள் மலை மரங்கள் பெரிய கற்கள் இதெல்லாம் தூக்கி போட்டு மதிலெல்லாம் உடச்சி உள்ளே போய் அரக்கர்களை அடின்னு அடிக்கிறான். நிறைய சேதம் ஆகிடுறது ராவணன் படைக்கு. ராத்திரி வந்தால் அவளுக்கு பலம் ஜாஸ்தி. ராத்திரி ஆன உடனே அவள் திருப்பி வானரர்களை தாக்குறான். வானரர்களுக்கு கண்ணே தெரியல. அப்போ ராமன் அக்னி ஜுவாலையோட கூடின ஒரு அஸ்திரத்தை அனுப்பி வெளிச்சம் கொடுக்க போர் நடக்கிறது ராத்திரிலையும். ராமராவண யுத்தம் 7 நாள் நடந்தது, ராத்திரி பகலாக நடந்தது. ஆனால் மகாபாரத போர் 18 நாள் காத்தால் ஆரம்பித்து சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்தோடு நின்றுடும். அடுத்ததாக இந்திரஜித் வரான். இந்திரனையே ஜெயிச்சவன் இவன். அவனையும் அவன் தேர் சாரதி அதெல்லாம் வானரர்கள் தாக்க அவன் திடீர்னு மறைஞ்சு போய்ட்றான். வானரர்கள் ஹோன்னு ஆரவாரம் பண்ணுறான். அப்போ ராமன் சொல்கிறான், அவன் இறந்தெல்லாம் போல மறைஞ்சின்னு இருக்கான், திருப்பி தாக்குவான், நீங்கள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடாமல் ஒரு இடமா இருங்கோங்கிறான். அப்போ திடீர்னு நாகபாணங்கள் ராமலக்ஷ்மணன் மேலே பாஞ்சு 2 பேரும் சுருண்டு விழுந்துடுறான். உடம்புலேருந்து ரத்தம் கொட்டுறது. வானரர்களும் சுக்ரீவனும் அழறான், ராமலக்ஷ்மணர்கள் இறந்துட்டாளேன்னு. அப்போ விபீஷணன் சொல்கிறான், இவள் முகத்தில் தேஜஸ் இன்னும் அப்படியே இருக்குப்பார், இவெல்லாம் இறக்கலை அப்படின்னு சொல்கிறான். ராமன் பரமாத்மாச்சே, வைகுண்டத்தில் இருக்கிற அப்ராக்கிருதமான திருமேனியோடு தானே திரு அவதாரம் பண்ணியிருக்கான். நம்மளை மாதிரி பஞ்சபூதங்கள் இல்லாமல் பஞ்ச உபனிஷத் மயமானது தானே அவன் சரீரம். அப்போ எப்படி ரத்தம் வருதுன்னு கேட்டால், மனித உரு எடுத்துகிட்டு இருக்கிறதுனால நமக்கு எப்படி அடித்தா ரத்தம் வருமோ அது மாதிரி காட்டுறான். இல்லைன்னா பரமாத்மான்னு தெரிஞ்சால் அவன் பின்பற்றலாம் இந்த தர்மத்தை எல்லாம், நம்ம மனுஷர்கள் நம்மளால் முடியாது அப்படின்னு தர்ம வழியை பின்பற்ற மாட்டா அப்படின்னு வியாக்கியானம். சீதையை புஷ்பக விமானத்தில் கூட்டின்னு ராம இறந்துட்டான் பார் அப்படின்னு காட்டுறான். அவள் கதறி அழறா. அப்போ திரிஜட சொல்கிறா, இவள் இறக்கலை, தன் தலைவன் இருந்தால் இந்த வானரப்படை சிதறி ஓடி இருக்கும், ஆனால் அவள் அப்படியே நிற்கிறா பாரு. விபீஷணன் ஏற்கனவே வானர சேனைக்கிட்ட சொல்லிட்டான், இவள் இறக்கலை, மயக்கமாக தான் இருக்கான்னு. அதான் சேனை அப்படியே நிற்கிறது. ரெண்டாவதாக இறந்தவன் முகத்தில் பிரேத கலை வந்துடும். தோபார் இவன் முகத்தில் எவ்வளவு தேஜஸ் தெரியுதுன்னு. மூணாவது, இந்த புஷ்பக விமானம் விதவைகளை தன் மேலே ஏற்றிக்காது. இப்போ நீ இதில் நிற்கிறதுனால ராமன் உசுரோடு தான் இருக்கான் அப்படின்னு அவளை ஆசுவாசப்படுத்தி அசோகவனத்துக்கு திருப்பி கூட்டின்னு போகிறான். வானர்களோட மருத்துவனான சுஷேனன் 2 வானரர்களை இமயமலைக்கு போய் மிருத சஞ்சீவனி மூலிகையை கொண்டு வாங்கோ, இவாளெல்லாம் எழுந்துருவா அப்படிங்கிறார். அப்புறம் அனுமானை கூப்பிட்டு மலையில் உள்ள சஞ்சீவகரணி விசல்யகரணின்னு 2 மூலிகையை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ கருடன் அங்கே வானத்தில் வந்த உடனே அந்த ஒளிப்பட்ட உடனே
நாகபாசங்கள்லாம் ராமனை விட்டு ஓடிடுறது. கருடன் இவாளை தடவை இவள் காயங்கள்லாம் மாறி இன்னும் பலவானா ஆயிடுறா. கருடன் இவாளை ஆலிங்கனம் பண்ண ராமன் மனித ரூபத்தில் இருக்கிறனால எதுவுமே தெரியாத மாதிரி நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். நான் உன் நண்பன் கருடன், உன் உடலுக்கு வெளியே உள்ள மூச்சு காற்ற போன்றவங்கிறான். வேத ஸ்வரூபி இல்லையா கருடன், பெருமாளின் மூச்சு காற்று தானே வேதம், அதை மரமுகமாக சொல்கிறார். மங்களாசாசனம் பண்ணிவிட்டு போயிடுறார். முதல் நாள் போர் முடியறதுக்கு முன்னாடியே எழுந்துடுறான். ஏன் ராமன் அடிபட்டு கீழே வேணும் அப்படின்னு வியாக்கியானம். தீய சக்தியை அழிக்கிறது மட்டும் இல்லை, தர்மத்தை நிலநாட்டணும் அப்படிங்கிறதும் அவனோட நோக்கம். தூய சுத்தமான நேர்மையான தர்ம வழிப்படி வாழறவனுக்கு உயிர் போகிற நிலமையில கூட அழிவு வராது. அதர்ம வழியில் நடந்தால் கை மேலே வெற்றி வந்தாலும் கை நழுவி போயிடும். தர்மத்தில் நமக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிறான். 2ஆம் நாள் காத்தால் அகம்பலனை ஹனுமான் வதைக்கிறார். இவன் தான் ஜனஸ்தானத்தில் ராமர் 14,000 ராட்சசர்களை அழிச்சப்போ தப்பி வந்து முதல் ராவணன்ட்ட ராமனை பற்றி சொன்னவன். ராவணன் பார்த்தான், தானே தேர் ஏறி வந்து வானரப்படையை சிதறடிக்கிறான். ராமராவண யுத்தம் 2ஆம் நாள் மாலை நிகழ்கிறது. கருடன் மேலே எழுந்தருளி இருக்கிற ஸ்ரீமன் நாராயணன் மாதிரி ஹனுமான் தோளில் எழுந்தருளி சண்டை போடுறான் ராமன். ராவணன் அடிக்க அவன் ஹனுமான் அம்புகளால் தாக்குறான். இந்த பானங்களால் ஹனுமானுக்கு தேஜஸ் கூடிகிட்டே வருது. ஆனால் ராமனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. தன் பக்தன் அடித்தா சும்மா இருப்பானா, கடுமையாக ராவணனை தாக்குறான். ஆண்டாள் பாடுறா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றன்னு. ராவணனோட தேர், குதிரை, கொடி, சாரதி, ஆயுதம் எல்லாத்தையும் அடித்து வீழ்த்திட்டு அவன் மார்பிலேயே அம்பா பாய்ச்சிறான். அவன் கையில் இருந்த வில்லும் நழுவிடுறது. தேரில் இருந்த மற்றொரு வில்லை எடுக்க அவன் அதையும் உடைக்கிறான். சூரியன் போல் ஒளி வீசுகிற ராவணனோட கிரீடத்தை பிறைச்சந்திரன் போல் ஒளி வீசும் ராமபானம் தாக்கியது அப்படிங்கிறார் வால்மீகி. ராவணன் நிராயுதபாணியாக நிற்கிறான். அப்போ ராமன் சொல்கிறான், நீ நிறைய கொடுமைகளை என் பக்தர்களுக்கு பண்ண, ஜடாயுவை கொன்ன, ஹனுமானை துன்புறுத்தின, வானரர்களை கொன்ன, இப்போவே உன்னை கொல்ல என்னால் முடியும். ஆனால் நிராயுதபாணியாக நிற்கிறவனை நான் கொல்ல மாட்டேன். நீ லங்கைக்கு போய் ஓய்வு எடுத்துட்டு நாளைக்கு போருக்கு தயாராக வா, நான் உன்னை அனுமதிக்கிறேன் அப்படிங்கிறான். ஏற்கனவே சீதை என்னை சரணடைய சொல்லி இருக்கா உனக்கு. அதனால் சரணடைகிறதா இருந்தால் இப்போவே சரணாகதி பண்ணிவிடு, இல்லைன்னா நாளைக்கு வந்து என் வலிமையை நீ பார்ப்ப அப்படின்னு அனுப்புகிறான். ராவணனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுறது. தூங்க முடியல. கண்ணை மூடினா கூர்மையான ராமபானம் தான் வருது. இப்போ தான் நினைக்கிறான், நம்ம பிரம்மாட்ட வரம் கேட்கச்சே மனுஷாலை விட்டுட்டு யாராலையும் அழிவு வரக்கூடாதுன்னு கேட்டது தப்போ, இல்லை எல்லாரும் கொடுத்த சாபம் எல்லாம் மொத்தமாக இவன் வடிவில் வந்துடுதா. இக்ஷ்வாகு குலத்தவனான அனரண்யனை கொன்னப்போ அவன் என் குலத்தவன் கையால் தான் உனக்கு மரணம்னா, வேதவதிக்கிட்ட அபச்சாரப்பட்டப்போ அக்னி பிரவேசம் பண்ணவ என்னால் தான் உனக்கு மரணம்னாலே அவள் தான் சீதையாக இருப்பாளோ. கைலாச மலையை ஆட்டினப்போ பார்வதி தேவி ஒரு பெண்ணால் தான் உனக்கு மரணம்னாலே அது பலிக்கிறதோ. நந்தி தேவன் குரங்கால் தான் உனக்கு அழிவுன்னாரே. இல்லை தேவலோக மங்கையான அரம்பை கிட்ட தப்பாக நடந்தப்போ விருப்பம் இல்லாமல் பெண்ணை தொட்டால் உன் தலை வெடித்து சிதறும் சபிச்சாளே. இன்னொரு பொண்ணும் இதே மாதிரி ஒரு பெண்கிட்ட அபச்சாரப்பட்டு தான் மரணம்னு சபிச்சாளே. எந்த சாபம் இப்போ பலிக்கிறதோ தெரியலையே அப்படின்னு அரக்கர்களை கூப்பிட்டு கும்பகர்ணனை எழுப்ப சொல்கிறான். கும்பகர்ணன் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ராவணன் போர் பற்றி ஆலோசனை பண்ணுறப்போ எழுந்து வந்தான். இனிமேல் 6 மாதத்துக்கு அவன் எழுந்திருக்க மாட்டான். அரக்கர்கள்லாம் அவனை எழுப்ப வரா. மது மாமிசம் எல்லாம் எடுத்துன்னு போகிறான். ஏன்னா அவன் எழுந்த உடனே அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலன்னா இவாளை அடித்து தின்னுடுவாங்க. காதில் சங்கு ஊதி குதிரைகளை அவன் மேலே ஓட்டி அவன் காதை கடித்து சமட்டியால் அடித்து 1000 யானைகளை அவன் மேலே நடந்து போக பண்ணுறான். அப்புறம் எழுந்து எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ராவணனை பார்க்க போகிறான். இதை பார்த்த வானரர்கள் எல்லாம் பயப்படுற. அவனை பார்த்த உடனே விபீஷணன் வானரர்கள்ட்ட சொல்கிறான், இவன் ராவணன் தயாரித்த ஒரு யந்திரம், இதை பார்த்து பயப்படாதீங்கோங்கிறான். ஏன்னா இவன் அரக்கன்னு சொன்னால் எங்கே தங்களை சாப்பிட்டுடுவானோன்னு வானரங்கள்லாம் பயப்படுமா. கும்பகர்ணன் சூலத்தை கையில் எடுத்துன்னு வந்து வானரர்களை பந்தாடுறான். சுக்ரீவனை தூக்கிண்டு லங்கைக்கு போகிறச்சே காது மூக்கெல்லாம் கடித்து நகத்தால் கீரை சுக்ரீவனை தூக்கிண்டு திரும்பி போர்க்களத்துக்கே வந்துடுறான். ராமனவனோட 2 கைகளையும் வெட்டுறான். ராமனோட அரைச்சந்திர வடிவில் இருக்கிற பானத்தால் கால்களை வெட்டுறான். இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம், படுவூர் ராமனும் கும்பகோணம் ராமனும் இந்த அம்பை கையில் ஏந்தி வச்சுட்டு இருப்பா. அடுத்து அவன் தலையை அறுத்து கொல்றான். இவனை ராமன் அழிக்கலையான், ஒரு
குளம் வெட்டும்போது அதில் ஒருத்தன் விழுந்து இறந்தா அது வெட்டினவன் தப்பா? அது மாதிரி நல்லவாளை ரட்சிக்க ராமர் திரு அவதாரம் பண்ணப்போ இவாள்லாம் விட்டில் பூச்சிகள் மாதிரி விளக்கில் வந்து விட்டில் பூச்சிகள் விழற மாதிரி அவளே தானே வந்து விழுந்து இறந்தார்கள் அப்படின்னு ஆண்டாள் பாடுறான். அடுத்ததாக ராவணன் தன்னோட 4 மகன்களை அனுப்புகிறான். எல்லாரையும் ராமலக்ஷ்மணர்கள் அழிச்சுடுறா. கவலைப்படுறான் ராவணன். இன்றைக்கி சாயங்காலம் தான் நம்மளை இன்றைக்கி போய் நாளைக்கு வான்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சான். அதுக்கப்புறம் கும்பகர்ணனையும் தன் 4 மகன்களையும் அழிச்சிட்டானேன்னு. அப்போது இந்திரஜித் வந்து இவாளை ஜெயிக்க ஒரு யாகம் பண்ணுறான். அந்த யாகத்துலேருந்து வந்த தேர், வில், அம்பு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து மறைஞ்சு நின்றுட்டு மொத்த வானர சேனையும் பிரம்மாஸ்திரத்தால் கொன்னுடுறான் 6 நாழிகையில். இப்போது ராம, லக்ஷ்மணர், விபீஷணன், ஹனுமான் அவ 4 பேர் தான் மீதி இருக்கிறது. ஜாம்பவான் மட்டும் வெளியில் இருக்கார். விபீஷணனை பார்த்து ஹனுமான் உயிரோடு இருக்கானா அப்படின்னு கேட்குறார். ஹனுமான் ஒத்த மட்டும் பொழைச்சிருந்தா நம்ம எல்லாரும் உயிரோடு இருக்கிறதுக்கு சமம். அவன் செத்து போயிருந்தான்னா நாம் எல்லாரும் பணத்துக்கு தான் சமம். அவன் எல்லாரையும் காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹனுமான் ஓடி வந்து இதோ இருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே இமயமலையில் மிருத சஞ்சீவினி இது வந்து இறந்தவாளை பிழைக்க வைக்கிறது, விஷல்யகரணிங்கிறது வலிமை கொடுக்கறது, சந்தானகரணிங்கிறது காயத்தை ஆற்றுறது, தாவரணிகரணிங்கிறது தோல் நிறம் மாறாமல் இருக்கிறது. ஔஷதி மலை சிகரத்துலேருந்து எடுத்துன்னு வர சொல்கிறார். ஆனால் இவரால் அங்கே போய் கண்டுபிடிக்க முடியல. மூலிகையெல்லாம் மொத்தமாக தன்னை பிடிங்கின்னு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தன்னை மறைச்சுட்டு கொடுத்தான் அப்படிங்கிறார் வால்மீகி. ஹனுமான் பார்த்தார். அந்த மலை சிகரத்தையும் எடுத்துன்னு வந்துடுறார். அப்படியே பறந்து வந்துடுறார். அந்த மூலிகை வாசனை பட்ட உடனே அத்தனை பேரும் தூங்கி எழுந்தாப்புல காயம் இல்லாமல் எழுந்துக்கிறார். இப்போ இங்கே இறந்து கிடக்கிற அரக்கர்களும் எழுந்துருவாளேன்னா ராவணன் போர் தொடங்கிறதுக்கு முன்னாடியே இறந்த உடனே அரக்கர்களை எல்லாம் கடலில் தூக்கி போட சொல்லிடுறான். ஏன்னா மீதி பேர்லாம் பார்த்தா இத்தனை பேர் இறந்துருக்காளேன்னு பயப்படுவான்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ ஒரு அரக்கர் சடலம் கூட அங்கே இல்லை. 2வது நாள் இரவு பின்பகுதியில் வானரர்கள் கையில் கொள்ளிக்கட்டையோட லங்கைக்கு போகிறான். நிறைய அரக்கர்களை கும்பகர்ணன் மகன்களும் கரணின் மகன்களையும் அழிக்கிறான். 3ஆம் நாள் காத்தால் இந்திரஜித் வந்து மறைஞ்சிருந்து தாக்குறான். அவன் சேனைகளை வானரர்களை அழிக்கிறான். ஆனால் அவன் எங்கேருந்து ராமலக்ஷ்மணர் மேலே பானங்களை போடுறான்னே தெரியல. இவன் மாயப்போர் புரிகிறான். அது மாதிரி நம்மளும் பண்ணக்கூடாது. அவள் வந்து அரக்கர்கள் அதர்ம வழிப்படி நடக்கிறது அவளோட இயல்பு. ஆனால் நம்ம தர்ம வழிப்படி தான் வாழணும் அப்படிங்கிறான் ராமன். 4ஆம் நாளும் இதே மாதிரி போகிறது. 5ஆம் நாள் ஒரு மாயா சீத்தையை உருவாக்கி போர்க்களத்துக்கு கொண்டு வந்து அரக்கர்களை துவம்சம் பண்ணுற ஹனுமான் முன்னாடி அவள் தலையை அறுத்துட்டு ஒரு தேவாலயத்துக்கு போய் ரத்தம் மாமிசத்தை வச்சு ஹோமம் பண்ண போயிடுறான். இதை பார்த்த ஹனுமான் துடிச்சு போய் ராமன்கிட்ட சொல்கிறார். விபீஷணன் சொல்கிறான், ராவணன் சீத்தை மேலே காமம் கொண்டவன், அவளை அடையணும்னு தான் நினைக்கிறான். அதனால் அவளை கொல்ல மாட்டான். மாய சீதையை கொன்று உன்னை திசை திருப்பிட்டு ஒரு தேவாலயத்துக்கு போய் ஹோமம் பண்ணிட்டு இருக்கான். இதை அவன் பண்ணி முடிச்சுட்டான்னா அவனை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதுக்குள்ளே அவனை கொல்லணும் அப்படின்னு சொன்ன உடனே லக்ஷ்மணன், ஹனுமான், விபீஷணன் எல்லாரோடையும் ஒரு பெரிய வானர சேனையை அனுப்புகிறான் ராமன். இந்திரஜித் இதை பார்த்த உடனே யாகத்தை பாதியில் விட்டுட்டு சண்டைக்கு வரான். அந்த போர்க்களத்தில் இருக்கிற ஆலமரத்தை விபீஷணரை காட்டி இதை தாண்டி இந்திரஜித் போனான்னா தேரோட மறைஞ்சு போயிடுவான். அதனால் லக்ஷ்மணா நீ அந்த ஆலமரத்துக்கு கீழே நின்று அவனை தாண்ட விடாமல் பானங்களால் அடிங்கிறான். கோரமான யுத்தம் நடக்கிறது. 5ஆம் நாள் மாலை லக்ஷ்மணன் ஒரு பானத்தை ராமன் தர்மவானா சத்தியசந்தனா ஒத்தார்மிக்கார் இல்லாதவராக இருந்தால் இந்த பானம் இந்திரஜித்தை வதைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏவறான். இந்திரஜித்தோட தலை அருந்து கீழே விழருது. அரக்கர்கள்லாம் ஓட்டம் பிடிக்கிறான். ரத்தத்தில் நனைஞ்சு ராமன்கிட்ட வரான் லக்ஷ்மணன். அவனை கட்டி அணைச்சி அவன் காயத்தை எல்லாம் தடவறான். 3 நாள் போராடி இவனை அழிச்சுட்ட அப்படிங்கிறான். சுஷேணன் வானத்தோட மருத்துவர் வந்து ஒரு மூலிகையை கொடுத்து முகந்து பார்க்க சொல்ல எல்லார் காயமும் ஆறிடுறது. ராவணன் ஆடி போயிடுறான். கும்பகர்ணன் இந்திரஜித்தை நம்பி இருந்தோம், இவாளே போயிட்டா, இனிமேல் சீதையை விடக்கூடாதுன்னு அவளை கொல்ல கத்தியோட கிளம்புறான். அவன் மந்திரி சொல்கிறான், வேதம் படித்தவன் ஒரு பெண்ணை கொல்லக்கூடாது, நீ ராமனை அழித்து சீதையை அட அப்படிங்கிறான். 6ஆம் நாள் அவன் ஒரு பெரிய சேனையை அனுப்புகிறான். வானர்களை போருக்கு அனுப்பாமல் தானே எல்லாரையும் அழிக்க புறப்படுறான் ராமன். வால்மீகி சொல்கிறார், புயல் காற்று அடித்தா மரங்கள் விழறது கண்ணுக்கு தெரியும், ஆனால் காற்று கண்ணுக்கு தெரியாது. அந்த மாதிரி ராமன் அடிக்கிற பானத்தில் மரங்கள் விழற மாதிரி சேனைகள்லாம் விழருது.
ஆனால் ராமன் எங்கேருந்து அடிக்கிறான்னு கண்ணுக்கே தெரியல. எங்கே பார்த்தாலும் ராமனே தெரிய அவர்களுக்குள்ளேயே ராமன்னு நினச்சி ஒருத்தர் அடிச்சுக்கிறா. ராமனோட வில்லு சுற்றி சுற்றி வர்றதுனால சக்கராயுதம் போல் இருந்துதான். அந்த பெரிய படை மொத்தத்தையும் தனியாக அழிச்சுடுறான். அரக்கிகள் எல்லாம் எல்லா அரக்கர்களும் அழிஞ்சதுனால கதறா. எல்லாம் இந்த சூர்பனகினால் வந்தது. ராமன் மேலே ஆசை கொண்டு நம்மளையெல்லாம் அழிக்க அவளே காரணம் அப்படின்னு அவளை திட்டுறா. 6ஆம் நாள் சாயந்தரம் ராவணன் தானே போருக்கு வரான். கடுமையான போர் நடக்கிறது. அப்போ ராவணன் சக்தி ஆயுதத்தை லக்ஷ்மணன் நோக்கி ஏவறான். ராமன் தடுத்தும் அது லக்ஷ்மணன் மார்பில் போய் தைச்சு அவன் மயங்கி விழுந்துடுறான். மலை உச்சியில் லக்ஷ்மணனை கூட்டின்னு போயிட்டு அங்கேருந்து என் பராக்கிரமத்தை பாருங்கோ அப்படின்னு சொல்கிறான் ராவணன். வால்மீகி சொல்கிறார், ராமனுக்குள்ளே இருக்கிற ராமனை இப்போ ராவணன் பார்க்க போகிறான். ராமன் பாணங்களால் ராவணனை தாக்க ராவணன் பறந்து போய் விழறான். ராமன் லக்ஷ்மணனை பார்த்து இப்படி கிடக்கிறானேன்னு அழறான். ஒரு மனைவி நண்பர்கள் வேணும்னா கிடச்சிடுவா, ஆனால் இவனை போல் ஒரு தம்பி எங்கே போனாலுமே எனக்கு கிடைக்க மாட்டாளே அப்படின்னு அழறான். அப்போ சுஷேஷனன் சொல்கிறான், இவன் மரணிக்கலை, மயங்கி தான் இருக்கான். முன்னாடி கொண்டு வந்த 4 மூலிகைகளை அனுமனை கொண்டு வர சொல்ல ஔஷதி சிகரத்துக்கு போய் திருப்பி அந்த மலையை தூக்கின்னு வந்துடுறார். அந்த மூலிகைகள் சார மூக்கில் பிழிஞ்சு லக்ஷ்மணனை எழுப்பிடுறா. ராவணன் இன்னொருல தேரில் ஏறி திரும்பி வரான். ராமன் தரையில் நிற்கிறானேன்னு இந்திரன் அவனோட தேரை கொண்டு போய் ராமனுக்கு கொடுக்க சொல்கிறான். தேர் வில் பானங்களோட மாத்தளி வர ராமன் அதில் ஏறி போர் புரியிறான். ராமன் அடித்த அடியில் இறக்கிற தருவாய்க்கு போயிடுறான் ராவணன். அப்போ அவன் தேர் ஓட்டி அவனை தள்ளி கூட்டின்னு லங்கை பக்கம் ஓட்டின்னு வரான். ராவணன் முழிச்சுண்டு, என்னை ஏன் போர்க்களத்துலேருந்து கூட்டின்னு வந்த, புறமுதுகிட்டு ஓடிட்டேன்னு அவப்பெயர் வரவா, உங்களோட நலன் கருதி தான் பண்ணேன் அப்படிங்கிறான். திரும்பவும் போர்க்களத்துக்கே போ அப்படிங்கிறான். தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் அந்த யுத்தத்தை பார்க்க வந்து கூடிடுறா. அகஸ்தியர் ராமரை பார்த்து அவன் உள்ளத்தில் என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சுக்கிறார். ராமன் மனிதனை அவதரித்து ராவணன் அழிப்பேன்னு தானே வாக்கு கொடுத்தோம். அப்போது நம்ம தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தாமல் இவனை எப்படி கொள்றதுன்னு யோசிக்கிறான். அப்போ அகஸ்தியர் சொல்கிறார், ஆதித்ய ஹிருதயத்தை சொல்லி உன் குல முன்னோரான சூரியனை வழிபடு, அவர் கொடுக்குற சக்தினால் இவனை ஜெயிக்கலாம் அப்படிங்கிறார். ஆதித்ய ஹிருதயத்தை ராமனுக்கு உபதேசம் பண்ணுறார். 3 தடவை இந்த சோத்திரத்தை சொல்கிறான். ராமன் தான் பரம்பொருள்னு முதல் காண்டத்திலேயே வால்மீகி சொல்லிட்டார். அப்புறம் எப்படி சூரியனை பரம்பொருள்னு வழிபடுறாருங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணுறான். சூரியனுக்கு உள்ளே இருக்கிற அந்தர்யாமியான ஸ்ரீமன் நாராயணனை தான் வணங்குறான். எந்த தேவதையை வழிபட்டாலும் அதுக்குள்ளே இருக்கிற அந்தர்யாமி ஸ்ரீமன் நாராயணன் தான் அது குறிக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த இடம் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படலை. ராவணன் ஒற்றை தலையோடு திரும்ப வரான். ராமன் பானங்களை போட்டு தலையை வெட்டினா திரும்பவும் இன்னொரு தலை வருது. இப்படி விடிய விடிய சண்டை நடக்கிறது. அப்போ மாதலி சொல்கிறான், பிரம்மாஸ்திரத்தை ஏவ சொல்லி. பொழுது விடிகிற நேரம் சர்ப்பம் விஷம் மூச்சு விடுற மாதிரி போய் அந்த பிரம்மாஸ்திரம் ராவணன் மாற பொழக்கிறது. உள்ளே நுழைஞ்சு பிராணன் எடுத்து ரத்தத்தில் நனைஞ்சு திரும்ப ராமன் அம்பராத்தூளியில் நுழைஞ்சுடுதான் அந்த அஸ்திரமானது. இன்னும் எங்கேயாவது இவன் மனசின் ஓரத்தில் சீத்தையின் மேலே காமம் இன்னும் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்துதான் ராவணன் ஆண்டே போனான். ராவணன் மனைவிகள் மந்தோதரி உட்பட அழறா. ராமன் சதுர்புஜ நாராயணனாவே அவளுக்கு காட்சி கொடுக்குறான். எல்லாரும் சொன்னாலே பரமாத்மாவே ராமனா வந்திருக்கான்னு நீ கேட்கவே இல்லையே, வக்ஷஸ்தலத்தில் மகாலட்சுமியோடு இருக்கிற இவனுக்கு தோல்வியே கிடையாதே, அது தெரியாமல் சண்டைக்கு போய் மாண்டு போனாயே அப்படின்னு அழறா. ராமன் விபீஷ்ணனை அந்திம சம்ஸ்காரம் பண்ண சொல்ல இந்த பாவிக்கு நான் பண்ண மாட்டேங்கிறான். அப்போ ராமன் சொல்கிறான், ஒருத்தன் இறந்துட்டாலே அவன் செஞ்ச கெடுதலாம் அவனோட போயிடுறது, இறந்தப்புறம் விரோதம்லாம் பாராட்டக்கூடாதுங்கிறான். நம்ம நோக்கம் அவனை அழிக்கணும், அது முடிஞ்சுடுத்து. திருமலை நம்பிகள் ரகசிய அர்த்தத்தில் இப்படி சொல்கிறார், ராவணனுக்கு நான் நிறைய நன்மை செய்யணும்னு நினச்சேன், ஆனால் இவன் தடுத்துட்டே இருந்தான். மரணம் வரைக்கும் தானே தடுக்க முடியும், இனிமேல் முடியாதே, அதனால் இவனுக்கு சம்ஸ்காரம் பண்ணு. நீ மறுத்தனா நானே பண்ணுவேன். என் தந்தைக்கு தான் நான் பண்ண கொடுத்து வைக்கலையே ஒழிய ஜடாயு கபந்தன் விராதன்னு எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன். அதனால் நீ அந்திம சம்ஸ்காரம் ராவணனுக்கு பண்ண மறுத்தேன்னா நான் பண்ணுறேன் அவனுக்கு அப்படின்னு சொல்கிறான். எல்லா ஜீவாத்மாக்கும் பெருமாள் எத்தனையோ நன்மைகளை பண்ணுறான், நம்ம அதை தடுக்காமல் இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த நாள் விபீஷ்ணனுக்கு லக்ஷ்மணன் மூலம் பட்டாபிஷேகம் பண்ணுறான் சமுத்திர ஜலத்தை கொண்டு. ஹனுமான சீதைக்கிட்ட போய் ராவணனை வதம் பண்ணி
விபீஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண செய்தியை சொல்கிறான் ராமன். ஹனுமான் சீதைகிட்ட போய் இதை சொல்கிறார். சீதை மகிழ்ச்சியில் வாய் அடைச்சி போய் பதிலே பேசலை. உன் உதவிக்கு என்ன கொடுத்தாலும் ஈடாகாதே, உனக்கு என்ன வேணுங்கிறா. எனக்கு ஒரு வரம் வேணுங்கிறார் ஹனுமான். தர்மத்துக்கு உட்பட்டு இருந்தால் தரேங்கிறா. ஏன்னா தசரதனை நினச்சிக்கிறா. என்ன வரம் வேணுமோ கேள்னு சொன்னதால தானே இத்தனை அனர்த்தமும். ஹனுமான், இந்த ராட்சசிகள் உங்களை எப்படி துன்புறுத்தினா உங்கள் அனுமதியாக தான் வரமாக கேட்குறேன். அப்போ எல்லாரையும் அடித்து கடித்து கொதறி சாகடிச்சிடுறேன் அப்படிங்கிறார். சீதை, இவா என்ன தப்பு பண்ணா? ராவணனோட அடிமைகள் இவா. அவளோட எஜமானன் ராவணன். அவன் சொன்னது தான் இவா கேட்பா. இப்போ அவன் இறந்து விபீஷண அரசனான அவன் சொல்படி கேட்பா. நீ ஏன் உன் குரங்கு புத்தியை காமிக்கிற அப்படிங்கிறா. முன்னாடியே தோளில் ஏறிக்கோன்னு சொன்னப்பவே குரங்குன்னு சொல்கிறா. அவள் எனக்கு 10 மாதமாக தீங்கிழைச்சாலும் நான் அவளை காப்பேன் அப்படிங்கிறா. இதனால தான் நம்ம ஆச்சாரியர்கள் பிராட்டியை கொண்டாடுறா. ராமன் தன்னை சரணடைஞ்சவளை தான் காத்தான். ஆனால் இந்த அரக்கிகள் ஒருத்தரும் சீதைக்கிட்ட சரணாகதி பண்ணலை. ஆனாலும் அவள் காப்பேங்கிறான். அவர்கள் சுபாவம் அவ்வளோதான். பராசரப்பட்டர் சாதிக்கிறார், ராமர் கோஷ்டி மொத்தத்தையும் ஒரு தராசில் வச்சு பிராட்டியை ஒரு தட்டில் வச்சா இவ தட்டு தான் தாழ்ந்துருக்கணும். பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹானாம் ப்ளவங்கம காரியம் கருணமார்யேன ந கஷ்டின் நா பராத்யதி. இது சீதையோட சரம ஸ்லோகம். இப்படி சொன்னப்புறமும் ஹனுமான் புத்தியை மாற்றிக்காதனால குரங்கேங்கிறா. வசிஷ்டர் வாமதேவர்லாம் மந்திர ஆலோசனை சொல்கிற இக்ஷ்வாக் வம்சத்துலேயோ கர்மயோகியான ஜனக குலத்துலேயோ நீ பிறக்கலை. காட்டில் கிழக்கி தாவி திரியிற குரங்கு ஜாதியில் பிறந்த உனக்கு சரணாகதி பெருமையை பற்றி என்ன தெரியும்? தன்னை ராமனோட சேர்த்து வச்சவரை இப்படி நிந்திக்கலாமான்னா முதல்ல அவரை வானரோத்தமரே, உனக்கு எப்படி நான் என் நன்றியை தெரிவிப்பேன் அப்படின்னு தான் சொல்கிறா. ஆனால் இவர் ராட்சசிகளை கொல்லுவேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறதுனால அவரை திருத்தறதுக்கு தான் இப்படி பேசுகிறா. நவ வியாக்கரண பண்டிதர்னு ஒன்று எல்லாரும் சொல்கிறது பொய்யா? எல்லா சாஸ்திரத்தையும் அறிஞ்ச நீ இப்போ ராமகோஷ்டியில் சேர்ந்ததுனால இப்படி சொல்கிற. நான் பிரிஞ்சப்புறம் பெருமாளோட கோஷ்டி இவ்வளோ தரம் தாழ்ந்தா போயிடுது. ராமன் ஒரு சேதரனை கோபிச்சப்போ அதை குறைக்க புருஷகார பூதையான நான் இருப்பேன். நானும் அப்படி ஒருத்தனை கைவிட்டா நீ அவனை திருத்தி எங்கள் கூட சேர்ப்பன்னு பார்த்தேன். நீ இவ்வளவு கருணையே இல்லாதவனாக இருந்தால் தப்பு பண்ணுறவாளுக்கு யார் அடைக்கலம் கொடுப்பா அப்படிங்கிறா. அஜ்ஞாத நிகிரகா, கோபங்கிறதே தெரியாத கருணையே வடிவானவ அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிற பிராட்டி இப்படி பேசுகிறா. அரக்கிகளை விட கொடியவர்களான நமக்கு கதி பிராட்டியோட இந்த சரம ஸ்லோகம் அப்படின்னு வியாக்கியானம். பராசரப்பட்டர் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் இப்படி சொல்கிறார். மைதிலி தாயே, அப்போதே குற்றம் செஞ்ச அரக்கிகளை அனுமான் கிட்டேந்து ரட்சித்த உன்னால் சரணம்னு சொன்ன காக்காசுரனையும் விபீஷ்ணனையும் ரட்சித்த பெருமாளுடைய கோஷ்டி சிறிதாக்கப்பட்டது. உன்னுடைய இந்த கருணை பாவிகளான எங்களையும் காக்கட்டும் அப்படிங்கிறார். உன்னோட அபிப்பிராயப்படி கெட்டவர்களாக இருந்தாலும் என் அபிப்பிராயப்படி நல்லவர்களாக இருந்தாலும் கொல்லப்படக்கூடியவாளாக இருந்தாலும் காப்பாற்றணும். கருணை காட்ட வேண்டியது தான் பெரியவா பண்ணணும். பிராட்டி யாரையும் தண்டிக்கவே மாட்டா, கருணை தான் காட்டுவா. அதனால் ஹனுமானே, இவாளெல்லாம் மன்னிச்சுடுங்கிறா. பாபத்தையே குணமாக எடுத்து காப்பாற்ற தயாராக இருக்கேங்கிறான். சாமானிய சாஸ்திரத்துக்கும் விசேஷ சாஸ்திரத்துக்கும் விரோதம் வந்தால் சாமானிய சாஸ்திரத்தை தள்ளி விசேஷ சாஸ்திரத்தை தானே கொள்ளணும் அப்படிங்கிறா. எதுக்கு தப்பு பண்ணவாளை மன்னிக்கணும்? அப்புறம் ஒரு பயமே யாருக்கும் இருக்காதேங்கிறார். இவா மட்டும்தான் தப்பு பண்ணாளா? உலகத்தில் தப்பு பண்ணாதவா யாருமே இல்லை. நானும் தப்பு பண்ணியிருக்கேன், ஏன் ராமனும் தப்பு பண்ணியிருக்கார், நீயும் தப்பு பண்ணியிருக்க அப்படிங்கிறா. நீர் என்ன தப்பு பண்ணீர்? ராமன் பக்கத்தில் இருக்கும்போதே பொன்மான் வேணும்னு அவரை துரத்தினேன். ராமன் கிட்ட இருக்கிற குத்தத்தை பரபுருஷனானு உன்கிட்ட சொன்னது என்னோட குற்றம். காவலுக்கு நின்ன லக்ஷ்மணனை என்னை அடைய தான் காத்துட்டுருக்கியா அப்படின்னு சுடு சொல் பேசி பாகவத அபச்சாரப்பட்டேன். சரி, ராமன் என்ன தப்பு பண்ணார்? நான் தான் மானை கேட்டேன்னா ராமன் மான் பின்னாடி போனது தப்பு. கைப்பிடிச்ச மனைவியை 10 மாதம் பிரிஞ்சிருந்தது ராமனோட குற்றம். சரி, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னோடனே சரணம்னு சொன்னவாளை கொல்றேன்னு சொன்னது உன்னோட குற்றம். நாங்கள் 2 பேர் என்ன தப்பு பண்ணோன்னு வம்பு கேட்டுட்டு இருந்தியே, அது உன்னோட தப்பு. ஒருத்தர் என்ன தப்பு பண்ணுறான்னு நம்ம கேட்டாலோ வம்பு பேசினாலோ அந்த தப்பு பண்ணுறவாளுக்கு என்ன பாவம் வந்து சேருமோ அதே அளவு பாவம் நம்மளுக்கும் சேரும் அப்படிங்கிறா. நீ ராமனுக்கு ஏற்றவர்னு நிரூபிச்சுட்டீர்.
அப்படிங்கிறான். சீதை நான் ராமனை பார்க்க விரும்புகிறேன், நீ போய் அனுமதி பெற்று வா அப்படிங்கிறா. அப்போ ராமன் கண் கலங்குறான். ஏன்னா இப்போ நான் சீதையை ஏற்றுண்டா வேறு ஒருத்தரோட இடத்துல இவ்வளோ காலம் இருந்தவளை ராமன் ஏற்றுண்டானே அப்படின்னு உலகம் சீதையை பழிக்கும். ராவணன் இவளை என்ன பண்ணானோ ஏது பண்ணானோ, இன்றைக்கி இவ அயோத்தியில் அரசியாக இருக்காளே அப்படின்னு பேசும். ஆனால் இவ குற்றமற்றவ. ராவணனோட துன்பங்கள் அனைத்தையும் பொறுத்துண்டு அவன் ஆசைக்கு இணங்காமல் எனக்காக காத்துட்டுருந்தா. இவளை நான் ஏற்கலைன்னா அது பெரிய பாவம். உலகத்தார் சீதையை பழி சொன்னால் எனக்கு தாங்காது அப்படின்னு நினச்சின்ட்டு விபீஷணனை கூப்பிட்டு சீதையை நீராடிட்டு அலங்காரத்தோடு வர சொல்லுன்னு சொல்கிறான். சீதையும் அப்படியே பண்ணுறான். ஏன் அலங்காரம் பண்ணிட்டு வர சொன்னான்னா, ராமன் இப்போ சீதை கிட்ட சுடு சொல் பேச போகிறான். இப்போ சீதை கசங்கி இருக்கிற உடையும் கலங்கின கண்களும் இந்த 10 மாதம் பட்ட கஷ்டங்களோட சுவட்டோடு எதிர்க்க வந்து நின்னாக்கா ராமனுக்கு அவளை பார்த்தா அழுக வந்துடுமா. அவகிட்ட கோபமாக பேச முடியாது. சீத்தை இல்லாமல் ஒரு நொடி கூட வாழ முடியாதுன்னு இத்தனை நாள் சொன்னவன் இப்போ ஏன் சுடு சொல் பேசணும்? சீத்தையை கைவிடுறதுக்காக பேசலை, கோபமாக பேசுறது போல் நடித்து இப்போ தேவர்கள் அத்தனை பேரும் மேலே வந்து அவள் பெருமையை சொல்லணுங்கிறதுக்காக. யாரும் சீதையை பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறது அவனோட எண்ணம். பக்கத்தில் இருக்கிற சுக்ரீவன் கூட வாலி இருந்தப்புறம் அவன் மனைவி தாராவை தன் கூட சேர்த்துனான் இல்லையா. அதனால் இதெல்லாம் சகஜம் அப்படின்னு சீதையை யாரும் தப்பாக நினைக்கக்கூடாது. அப்போ சீத்தை வந்து குளித்து அலங்காரம்லாம் பண்ணிட்டு வரா. ராமன் கேட்குறான், இப்படி அலங்காரம் பண்ணிட்டு வருவ? நீ சொன்னதா விபீஷணன் சொன்னதுனால தான் இப்படி வந்தேன் அப்படிங்கிறா. நீ என் உள்ளத்தை புரிஞ்சுட்டு நீ வந்திருக்கணும் அப்படின்னு ராமன் சொல்கிறான். மேலே சொல்கிறான், ராவணனால் ஏற்பட்ட அவமானத்தால் தான் அவனை கொன்னேன், உன்னை மீட்கிறதுக்கு இல்லை. இன்னொருவன் வீட்டில் இருந்த உன்னை பார்க்கவே என் கண் கூசுறதுங்கிறான். கண்ணில் வியாதி வந்தவன் தீப ஒளியை பார்த்தா எப்படி கண் கூசுமோ அப்படி உன்னை பார்த்தா கண் கூசுறதுங்கிறான். அப்போ குற்றம் யார்கிட்ட? கண்ணில் வியாதி உள்ளவன்ட்ட தானே. தீபத்தில் எந்த தோஷமும் இல்லை, சீதையிடம் எந்த தோஷமும் இல்லை, கற்பு என்னும் ஜோதிங்கிறான். சந்தேகங்கிற தோஷம் உலகத்தார்கிட்ட இருக்குது, அதனால தான் இப்படி சொல்கிறேன், உன்கிட்ட எந்த குறையும் இல்லை. இப்படி ராமன் பேசின உடனே சீதை ரொம்ப வருந்தி லக்ஷ்மணனை கூப்பிட்டு, லக்ஷ்மணா இப்போதே சிதை மூட்டு, நான் அக்னி பிரவேசம் பண்ணுறேங்கிறான். அவன் ராமனோட திருவுள்ளத்தை புரிஞ்சுட்டவன் தீ மூட்டுறான். சீதை அக்னி வலம் வந்து, நான் மனம் மொழி மெய் அப்படிங்கிற 3 விஷயங்களால் என் ராமனுக்கு துரோகம் செய்யலைன்னா தேவர்களும் இதை அங்கீகரித்தா இந்த அக்னி என்னை காக்கட்டும் அப்படின்னு அக்னி பிரவேசம் பண்ணுறான். அப்போ தேவர்கள் மேலேருந்து கோஷம் பண்ணுறான். திவ்ய தம்பதிகள் ஒரு நாடகமாக ஆடுறா. பாகவத அபச்சாரம் எவ்வளோ தப்புன்னு காட்டுறா. காட்டில் இருக்கும்போது லக்ஷ்மணனை பார்த்து சுடு சொல் பேசுகிறாள்ல, அதுக்கு தண்டனையாக தான் 10 மாதம் சிறை இருந்து அவனை விட்டே தீ மூட்ட சொல்கிறான். தன் அடியவர்கள்கிட்ட பிராட்டியே அபச்சாரப்பட்டாலும் பெருமாள் தண்டிப்பான் அப்படின்னு காட்ட தான் இந்த நாடகமே அப்படின்னு தேவர்கள் சொல்கிறான். இன்னொன்று, ராவணன் சீதையை அபகரிக்க குடிலுக்குள்ளே வந்தபோதே சீதை அக்னி பிரவேசம் பண்ணிவிட்டு ஒரு மாயா சீத்தை வெளியில் வரா. அவளை தான் ராவணன் கடத்தின்னு போகிறான். இப்போ இந்த மாயா சீத்தை அக்னிக்குள்ளே போயிட்டு உண்மையான சீத்தை வெளியில் வர்றதுக்கு தான் இந்த அக்னி பிரவேசம் அப்படின்னு தேவர்கள் சொல்கிறான் அப்படின்னு கோவிந்தராஜன் வியாக்கியானம் பண்ணுறார். ஆனால் இது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. எல்லா தேவர்களும் ராமன்கிட்ட வந்து, நீ தேவாதி தேவன், பரம்பொருள், உலகத்தை படைச்சி காத்து அழிப்பவன், நீ இப்படி சீதையை சந்தேகப்படலாமா அப்படின்னு. நான் தசரதன் மகன் ராமன்னு என்னை கருதுகிறேன். எதுக்கு வேதத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி நீ தான் பரம்பொருள்னு என் பெருமைகளை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? உங்கள் துயர போக்க தான் நான் மனிதனாக தசரதன் மகனாக ராமனாக அவதரித்தேன். அதனால் அந்த எளிமையை சொல்லி தசரதாத்மஜன்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்கோ. அதனால தான் ராமன் சக்கரவர்த்தி திருமகன்னே சொல்கிறான் நம்ம ஆச்சாரியர்கள். நான் வந்த காரியம் முடிஞ்சுது, உலகுக்கு நான் யாருன்னு சொல்கிற நேரம் வந்துடுத்து. பிரம்மதேவனே நீரே அதை சொல்லும் அப்படிங்கிறான். பிரம்மா சொல்கிறார், அத்தனை உலகங்களையும் சரீரமாக கொண்ட பரபிரம்மம் நீயேன்னு சொல்கிறச்சே அக்னி தேவன் சீதையை தன் மடியில் வச்சு எடுத்துட்டு சிதையிலேருந்து சீத்தையோட வெளியில் வந்து, இவளை சுடுறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி ராமனை பார்த்து, இவ தான் உன்னுடைய சீத்தை அப்படின்னு கொடுக்குறான். இவள் பதிவிரதை, இவளை நீ ஏற்றுக்கணுங்கிறான். அப்போ ராமன் தன் திருவுள்ள கருத்தை சொல்கிறான். இவள் தூய்மையானவள்னு எனக்கு தெரியும், உலகத்தார் இவளை எதுவும் பேசக்கூடாதுன்னு தான் நான் இப்படி சொன்னேன். சீத்தை நெருப்பு,
மனசால் கூட ராவணன் இவ கிட்ட நெருங்க முடியாது. இவன் என்னை விட்டு எப்பவும் பிரியாதவள்னு அவன் கையை பிடிச்சி தன்கிட்ட சேர்த்துக்கிறான். அப்போ சிவன் வந்து உன் தந்தை தசரதன் வந்திருக்காருன்னு காட்ட, தசரதன் தன் மடியில் ராமனை வச்சுட்டு, பித்ருவாக்கிய பரிபாலனம் நீ பண்ணதுனால நான் சொர்க்கத்துக்கு போனேன், ஆனால் அந்த சொர்க்கமே நீ இல்லாமல் எனக்கு பிடிக்கலாங்கிறான். அப்போ ராமன் சொல்கிறான், நான் காட்டுக்கு வந்தப்புறம் நீங்கள் கைகேயி மனைவியும் இல்லை பரதன் மகனும் இல்லைன்னு சொன்னீங்களாம். பரதன் என்றைக்குமே ராஜ்யத்தை ஆசைப்பட்டவன் இல்லை, அதனால் 2 பேரையும் நீர் ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்க தசரதனும் ஒத்துக்கிறார். லக்ஷ்மணனை பார்த்து, நீ ராமன் யாருன்னு இப்போ தெரிஞ்சுண்ட, அவனுக்கு மேலேயும் நிறைய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஆசீர்வதிக்கிறார். சீதைக்கிட்ட, ராமன் உன்கிட்ட சுடு சொல் பேசினானேன்னு கோபிக்காத, உலகுக்கு உன்னோட பெருமையை சொல்லவே அப்படி பேசினான், நீண்ட நாள் நீங்கள்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறார். யுத்தம் ஆரம்பிக்கிறச்சே இறந்த வானர்களே உயிர்ப்பிக்கணும்னு இந்திரன்கிட்ட வரம் வாங்கியிருக்கான் ராமன். அதனால் இந்திரன் வந்து எல்லா வானரர்களையும் உயிர்ப்பிக்கிறான். அப்போ விபீஷணன்கிட்ட இறந்த அரக்கர்களை சடலத்தையும் கொண்டு வா உயிர்ப்பிக்கலாம் அப்படிங்கிறான். ராவணன் சடலங்கள் குவிஞ்சிருக்கிறத பார்த்தா மீதி பேர்லாம் பயப்படுவான்னு சடலங்களெல்லாம் தூக்கி கடலில் போட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அன்றைக்கி ராத்திரி லங்கையில் தங்கி இருந்துட்டு காத்தால் என் வனவாசம் முடிய போகிறது, என் தம்பி பரதன் எனக்காக காத்திருப்பான்னு சொல்ல புஷ்பக விமானத்தை கொடுக்குறான் விபீஷணன். அது எத்தனை பேர் வந்தாலும் ஏற்றிக்கும். புஷ்பக விமானத்தில் வரைச்சே ராமன் சீதைக்கு எல்லா இடங்களையும் காட்டி சொல்லிகிட்டே வரான். மேலே பறக்கும்போது, சீதை இதுதான் லங்கை, இதை உன் கண்களால் நன்னா பாரு கடாட்சி அப்படிங்கிறான். ஏன்னா வானரர்கள் இந்த நகரத்தையே துவம்சம் பண்ணிட்டா, அடுத்ததாக நம்ம விபீஷணன் தான் அரசன், அதனால் நீ உன் திருக்கண்களால் கடாட்சிங்கிறான். சீதையும் தன் கண்களால் கடாட்சிக்கிறான். ராமாயணத்தில் லங்கைன்னே குறிப்பிடப்பட்டது, அதுக்கு பின் தான் ஸ்ரீலங்கை ஆச்சு. சேதுபாலத்தை காட்டுறச்சே இங்கே தான் விபீஷணன் சரணாகதி அனுஷ்டிச்சான் அப்படின்னு சொல்கிறான். சேதுபாலத்தை காட்டி சொல்கிறான், இதுதான் உன்னை காக்க வானரனான நலன் கட்டின நலசேது அப்படிங்கிறான். கிஷ்கிந்தைக்கு வந்து இறங்கி வானரர்களோட மனைவிகளையும் அயோத்திக்கு கூட்டிகிட்டு கிளம்புறான். வானர ஸ்ரீகளுக்கு ஒரே சந்தோஷம், இந்த சீதை எப்படி தான் இருப்பா பார்க்கலாம், இவ்வளோ நாளாக இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டாளேன்னு. பார்த்துட்டு ஒன்று சொல்கிறது, என்ன இவளுக்கு கண் இவ்வளோ பெருசாக இருக்குது, இடம் இவ்வளோ சின்னதாக இருக்குது, குரங்குகளுக்கு கண் இப்போ சின்னதாகவும் இடம் பெருசாகவும் இருக்கும். இன்னொன்று சொல்கிறது, இவளுக்கு வாலே இல்லை அப்படின்னு. மறுநாள் பரத்வாஜராஷ்டிரம் வந்து அடைகிறா. அன்னியோட 14 வருஷம் வனவாசம் பூர்த்தி ஆயிடுது. பரதனை பற்றியும் அயோத்தியை பற்றியும் விசாரிக்கிறான். பரதன் அயோத்திக்குள்ளே போகாமல் நந்தி கிராமத்தில் இருந்து பாதுகை தான் ராஜ்யம் நடத்துறது, மான் தோல் மர ஊறி தரிச்சுட்டு இருக்கான், நீ ஒரு நாள் இங்கே தங்கிப்போ அப்படின்னு சொல்கிறார் பரத்வாஜர். பரதன் ராமன் 14 வருஷம் கழித்து திரும்ப வரலன்னா அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சபதம் பண்ணியிருக்கான். அதனால் அனுமானை கூட்டு முதல்ல ஸ்ருங்கிபேரபுரத்துக்கு போய் குகனை சந்தித்து நான் க்ஷேமமாக இருக்கேன்னு சொல்லு, அப்புறம் அவனை கூட்டின்னு நந்தி கிராமத்துக்கு போய் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் அவன்கிட்ட சொல்லி அவன் என்ன முகஜாடை காட்டுறான்னு கவனித்து அவன் ராஜ்யத்தை விரும்பினான்னா அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா என்கிட்ட திரும்பி வந்துடு, விரும்பலைன்னா அங்கேயே இரு நான் வரேங்கிறான். ராமன் ஏன் இப்படி சொல்கிறான்? வியாக்கியானம் பண்ணுறார் பெரியவாச்சன் பிள்ளை. ஒரு ராஜா இன்னொரு ராஜாட்டேந்து ராஜ்யத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி அவனை பரீட்சித்து பார்த்து தான் வாங்கணுங்கிறது ராஜநீதி. ராமன் விரும்பினால் ராஜ்யத்தை ஏற்பேன்னு ஏற்கனவே பரதன் சொன்னானே, இப்போவும் அந்த நிலையில் இருந்தால் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்காமல் அவனுக்கே பண்ணி வைக்கலாமே அப்படின்னு. அடுத்ததாக ராமனை நேராக பார்த்தா மகிழ்ச்சியை தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதனால் தான் வரப்போகிற செய்தியை முதல்ல அனுப்பிட்டு அப்புறம் தான் போகலான்னு மனுஷ வடிவில் போய் குகனை பார்த்து சொல்லிவிட்டு அவனையும் கூட்டுண்டு நந்தி கிராமத்துக்கு வரார். ஏன்னா பரதன் குகனை ஏற்கனவே பார்த்துருக்கான். அங்கே பரதன் மான் தோல் மர ஊறி தரிச்சுண்டு வெறும் காய்கனிகளை உண்டு ராமன் எப்போ வருவான் அப்படிங்கிற ஏக்கத்தோடு இருக்கான். அரசனே அப்படி இருந்ததுனால எல்லாரும் காஷாயம் தரிச்சுண்டு ராமன் வரவை எதிர்பார்த்து காத்துட்டுருக்கா. ராம பக்தன் யார்னா பரதன் தான், அவனுக்கு அடுத்து யாருமே இல்லை. 14 வருஷம் பாதுகையை முன்னிறுத்தி ஆண்டான். ராஜ்யத்தை பாரமாக நினச்சி தன் தலையில் இருந்த ராஜ்யத்தை கட்டிட்டானே அப்படின்னு வருந்துறான். ஜனக குலத்தில் பிறந்த முதல் பெண்ணும் தசரத குலத்தில் நடுவில் பிறந்த பரதனும் வசுதேவருக்கு கடைசியாக பிறந்த கிருஷ்ணனும் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு அழகிய மணவாள பெருமாள் நாயனார் தன்னோட ஆச்சாரிய ஹிருதயத்தில் சாதிக்கிறார்.
லக்ஷ்மணன் கூடவே இருந்தாலும் எங்கேயோ இருந்த பரதனை தான் ராமன் எப்பவும் நினச்சி கொண்டாடிகிட்டே இருப்பான். சுக்ரீவன் வாலி தன்னோட சண்டை போட்டான், ராவணன் விபீஷ்ணனோட சண்டை போட்டான். தம்பினாலே இப்படி தான் போலன்னு சொல்கிறச்சே எல்லா தம்பியும் அப்படி இல்லை, பரதன் இல்லையா அப்படிங்கிறான். கூடவே இருக்கிற லக்ஷ்மணனை சொல்லலை, எல்லாரும் பரதனை மாதிரியே இருந்துட்டா அவன் பெருமை எப்படி உலகுக்கு தெரியும் அப்படிங்கிறார். பரதனும் இங்கே இருந்துட்டு தெற்கு நோக்கி உட்காந்து பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு 14 வருஷம் எப்போ முடியும், ராமன் எப்போ வருவான்னு எதிர்பார்த்து காத்துட்டே இருக்கான். 14 வருஷம் முடிஞ்சுடுது, இன்னும் ராமன் வரலையேன்னு உயிர் துறக்கிறதுக்கு தயாராகிறான். அப்போ ஹனுமான் வந்து பரதன்கிட்ட பேசுகிறார். பரதா, உன் எண்ணத்தை கைவிடு, தோ ராமன் சீதா லக்ஷ்மணர்கள் வந்துட்டே இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே சந்தோஷத்தில் மூர்ச்சையாகிடுறான் பரதன், ராமன் எதிர்பார்த்த மாதிரியே. இதை கேட்ட உடனே பரதன் முகத்தில் அப்போ தான் சந்தோஷம் வருது. பரதன் சொல்கிறான், நீர் யாருன்னு தெரியல, ஆனால் சந்தோஷ செய்தி சொன்னீர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே 14 வருஷம் முடிஞ்சு 15ஆம் வருஷம் முதல் நாள் நான் உன் முகத்தில் தான் முழிப்பேன்னு சொல்லியும் ராமன் ஏன் இன்னும் வரலை, என்னை கைவிட்டுட்டாரா அப்படிங்கிறான். பரத்வாஜர் வார்த்தையை மீற முடியாமல் தான் தங்க வேண்டியதாகிடுது. நான் அவர் கூட இருந்த இவ்வளோ நாளில் ஒன்றை பற்றி தான் அதிகம் பேசியிருக்கார், கூடவே இருந்த லக்ஷ்மணனை பற்றி ஒரு வார்த்தை கிடையாது. எப்போ பரத சத்ருக்னனோட சேருவேன், எப்போ லக்ஷ்மணனோட சேருவேங்கிறார். அவன் தான் கூடவே இருக்கானேன்னா இவாளை பிரிஞ்சிருந்தா தான் ஒரு பொருட்டே இல்லைன்னு லக்ஷ்மணன் புரிஞ்சுட்டான். உனக்கு கொடுத்த நேரத்துக்கு இன்னும் 40 நாழிகை இருக்குது, அதுக்குள்ளே ராமன் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி தன் கையாலேயே அவன் அக்னி பிரவேசம் பண்ண தீ மூட்டியிருந்தான் இல்லையா, அதை அணைக்கிறார். ஹனுமானை கட்டிண்டு அழறான். ஹனுமான் ராமனை சந்தித்ததுலேருந்து அவனை விட்டு பிரியவே இல்லை. பிரிஞ்சப்பையும் அவன் கைங்கரியத்துக்காக போய் பிராட்டியை கண்டுபிடிச்சின்னு வந்தார். ராமர் மனசுக்கு பிடிச்சது எதுன்னு யோசித்து அவனுக்கு பிரியமான பரதனோட உயிரை காப்பது தான் அப்படின்னு ராமன் சொன்ன உடனே இங்கே வந்துட்டாராம். ராமன் சொன்னதை சொல்லி அவள்லாம் சௌக்கியமாக இருக்கான்னு பரதனை காப்பாற்றுறார். தன்னோட ரூபத்திலே இருக்கார், வானர ரூபத்தில். பரதன் இவர் பரதனையும் அணைச்சிக்கிறான். பகவத் பாகவதர்கள் தங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் பார்க்கறது இல்லை அப்படிங்கிறத காட்டுறார். இது வரைக்கும் வாலி, சுக்ரீவன், ராவணன், விபீஷ்ணன்னு தான் சகோதரர்களை பார்த்தனா பரதனை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் என்னை அனுப்பியிருக்கார் ராமன்னு நினச்சிக்கிறார் ஹனுமான். வனவாசத்தில் நடந்த எல்லாத்தையும் சொல்லி இப்போ பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருக்கிறதையும் சொல்கிறார். சத்ருகுணனை கூப்பிட்டு நந்தி கிராமத்துலேருந்து அயோத்தி வரைக்கும் அலங்கரிக்க சொல்கிறான். தாய்மார்கள் பல்லக்கில் வர, சேனை படைகள், அயோத்திவாசிகள் எல்லாரும் பின்தொடர ராமனின் பாதுகையை தன் தல்லை ஏந்தி ராமனை எதிர்கொண்டு அழைக்க புறப்படுறான் பரதன். கீழே இருந்தபடியே மேலே பார்த்து கை கூப்புறான். அப்போது சந்திரன் போல் ஒளியோடு இருக்கிற புஷ்பக விமானத்தில் எல்லாரோடையும் வந்து இறங்குறான் ராமன். சூரியன் உதயம் ஆகும்போது சூரியகுல தோன்றலான ராமன் தன் வாக்கை காப்பாற்றி வந்து இறங்குறான். சீதாராமரை வணங்கி லக்ஷ்மணனை தழுவிக்கிறான். ராமன் பரதனை நினச்சி மடியில் வச்சுக்கிறான். எல்லாரையும் பரதன் வரவேற்கிறான். ராமன் தன் தாய்மார்களையும் ரிஷி முனிவர்களையும் வணங்கி ஆசி பெறான். அப்புறம் இக்ஷ்வாகு ராஜ்யம்னு மண் எடுத்து கண்ணில் ஒத்திக்கிறான். ராமனோட பாதுகையை திருப்பி ராமன் திருவடியில் சேர்த்துட்டு, இந்த பாதுகை அனுகிரகத்தால் நாட்டில் இருக்கிற செல்வம் 10 மடங்கு பெருகி இருக்குது அப்படிங்கிறான். விபீஷணனும் சுக்ரீவனும் நம்ம குலத்தில் இப்படி ஒரு தம்பி பிறக்கலையே அப்படின்னு ஏங்குறான். புஷ்பக விமானத்தை திருப்பி குபேரன்ட்டையே அனுப்புகிறான். நந்தி கிராமத்திலேயே வசிஷ்டர் பக்கத்தில் ஒரு ஆசனத்தில் உட்கார்றான் ராமன். ஏன்னா தசரத சக்கரவர்த்தி நாட்டை விட்டு போக சொன்னார். அவர் இப்போ இல்லாதனால அடுத்த அரசனான பரதன் அனுமதியை பெற்று தான் அயோத்திக்குள்ளே நுழையணும் அப்படின்னு ராஜ தர்மத்தை பின்பற்றி காட்டுறான். இது பார்த்த பரதன், ராமா, என் தாய் கைகேயி கூற்றின்படி நீ வனவாசம் போன, இப்போ நான் இந்த ராஜ்யத்தை ஏற்றுண்டு எங்களையெல்லாம் மகிழ்விப்பாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். ராமன் தன் வனவாச கோலமான சடாமுடி, மர உரி இதெல்லாம் களைஞ்சு ராஜ அலங்காரத்தில் கிளம்புறான். அப்புறம் அயோத்திக்கு வரா. சர்வ அலங்காரத்தோட ராமனும் சர்வ அலங்கார பூஷிதியாக சீதா வர ரதத்தில் வந்து பரதனே அந்த ரதத்தை ஓட்டின்னு வரான். சத்ருகுணன் கொடை பிடிக்க, லக்ஷ்மணனும் விபீஷணனும் கவரி வீச, சுக்ரீவன் பட்டத்து யானை மேலே உட்காந்து வானரர்கள் பின்தொடர அயோத்திக்குள்ளே வரான். வசிஷ்டர் நாளைக்கே நாள் நன்னா இருக்குது, நாளைக்கே சீதாராம பட்டாபிஷேகம் அப்படிங்கிறார். ஏன்னா முதல்ல தசரதன் ராம பட்டாபிஷேகம்னு சொன்னதுனால அது தடைப்பட்டுடுது. ராமன் யாரெல்லாம் தன்னை அடிபணிகிறாளோ அவளுக்கெல்லாம் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு தான் கடைசியாக தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறான். சுக்ரீவன், விபீஷணன், பாதுகா பட்டாபிஷேகம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா.
எல்லா சமுத்திரம் புண்ணிய நதிகள் அதுலேருந்தெல்லாம் தீர்த்தம் கொண்டு வரா வானரர்கள். வேறு யாரும் பத்தினியோட பட்டாபிஷேகம் பண்ணிட்டது கிடையாது. சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம்னே இதை சொல்கிறார். பட்டாபிஷேகத்தை வால்மீகி வர்ணிக்கிறார். சீதாராமர் அழைச்சின்னு வந்து ரத்னம் பதிச்ச ஆசனத்தில் அமர வச்சு 8 ரிஷிகள் அந்த தீர்த்தத்தை கொண்டு திருமஞ்சனம் பண்ணுறான். வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், கார்த்தியாயனர், சுயக்ஞர், கௌதமர், விஜயர் 8 வசுக்கள் இந்திரனுக்கு பண்ணுறா போல் சீதாராம பட்டாபிஷேகம் நடந்தது. வானரர்கள் தீர்த்தத்தை எடுக்கும்போதே அங்கங்கே இருக்கிற வாசன மூலிகைகளை வச்சு எடுத்துன்னு வந்திருக்கா. கம்பர் அரியணை அனுமன் தாங்கன்னு பாடுறார். ராமரை தன் தோளில் சுமந்த அனுமன் சீத்தையும் தான் தோளில் தூக்கின்னு போய் ராமன்கிட்ட சேர்க்கறதா சொல்கிறார் இல்லையா. அவர் ராமன் வந்து மீட்டாதான் அவனுக்கு பெருமைன்னு மறுத்துடுறா. அதனால தான் இப்போ 2 பேரையும் சேர்த்து தன் தோளில் தாங்குறான் அப்படின்னு சொல்கிற கம்பர். ஆச்சாரியர்கள் சொல்கிறா, அயோத்திக்கு மட்டும் அவன் அரசன் இல்லை, கல்யாண குணங்கள் நிரம்பினவன் இவன் ஒருவனேங்கிறதுனால குண சாம்ராஜ்யத்துக்கும் 3 லோகத்துக்கும் ராஜாவான். அதனால தான் வால்மீகி அயோத்திக்கு அரசனாக்கினான்னு சொல்லவே இல்லையாம். சத்ருகுணன் வெண்குடை பிடிக்க சுக்ரீவன் விபீஷணன் வெண் சாமரம் வீசுறா. ராமர் எல்லாருக்கும் நிறைய தான தர்மம்லாம் பண்ணுறார். சீதைக்கும் இந்திரன் கொடுத்த முத்து மாலையை பரிசு கொடுத்து இதை இங்கே இருக்கிறவாளில் தேஜஸ், புகழ், சாமர்த்தியம், உறுதி இதெல்லாம் யாருக்கு இருக்கோ அவளுக்கு கொடு அப்படின்னு உடனே அதை ஹனுமான் கொடுக்குறா. துஷ்ட மிருகங்களோ திருடர்களோ இளம் வயதில் விதவைகளோ இல்லை, தர்ம வழிப்படி மக்கள் எல்லாம் வாழறா அயோத்தியில் ராமராஜ்யத்தில். மாதம் மாறி பொழிஞ்சு பயிர்கள் செழிச்சு வளர்ந்து அமோகமாக ராஜ்ய பரிமாலம் பண்ணுறான் ராமன். இதுவரைக்கும் பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம்னு ராம ஜனனத்துலேருந்து சீதாராம பட்டாபிஷேகம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இனிமேல் உத்தரகாண்டத்தில் வால்மீகி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனுஜாய சார்வபௌமாய மங்களம். கவிதார்க்ய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.